கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நமக்கு இந்த நேரத்தை தேவன் தந்து ஆசீர்வதித்த அவருடைய கிருபைகளுக்காக நல்ல ஈவுகளுக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை கண்ணிமணி போல பாதுகாத்தீர். இன்றைக்கும் சுகமாய் தந்த செய்திருக்கிறேன். நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நோக்கி பார்க்க வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீ தந்த கிருபைகளுக்காய் நாங்கள் துதிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிற ஆண்டவரே, எங்கள் துதிகளை எங்கள் பணிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்காய் நீர் மனம் இறங்குவீராக. உடைய பாதத்திலே எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல இனிய நாமத்தினாலே லாபத்தையும் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, அந்த மகிமை இறங்குதப்பா என்றான ஒரு பாடல் கூட பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு சிறிய ஆராதனைக்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே. நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூட இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்களாக இருந்தால் ஒருமித்து வாசம் பண்ணுங்கள். அந்த வேளையில் ஒருமித்து துதிக்கிற அந்த வேளையில் தெய்வம் அவர்கள் மத்தியில வாசமாக இருக்கும் என்று சொல்லி வாக்குப்படுத்திருக்கிறார். வார்த்தையை நினைவு கொண்டுகள் அவர்களுக்கு கேட்பாண்டுகள் எங்கள் மத்தியில் வந்து வாசம் பண்ணுங்கப்பா. நீர் எங்களுக்கு கண்டுவரேன். உடைய ஆன்மீக அபிஷேகத்தை எங்கள் உள்ளத்துல ஊற்றி காண்டுவரேன். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, எங்கள் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, எங்கள் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கர்த்தருடைய சமூகத்தையே பார்த்து அவரையே துதிக்க முடியாது, அவரையே ஆராதிக்க முடியாது. முழு உள்ளத்தோடு முழு வெள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு கொண்டு அவரை ஆராதிக்க முடியாது. இந்த நிமிடத்தில் நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தைகளை உணர்ந்து கூட சொல்லுங்கள். அன்பர்களே, அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகு என்று சொன்னீங்க. பாவனை கிருபை பெருகிற போது பாவனை மகிமையும் விளங்குதாங்க. இந்த ஸ்தோத்திரங்கள் பெருக உங்களுடைய கிருபை விளங்கும்படியாக செய்யுங்க. இந்த மகிமை விளங்கும்படியாக செய்யுங்கப்பா.
ஸ்தோத்திரத்தால் உன் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தால் உன் கிருபை பெருகுதப்பா. உன் கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா. உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா. உங்க மகிமை இறங்குதப்பா. ஒரு செகண்ட்ல கூடியவரால் அழைக்கப்படுகிறார். அவரிடத்துல உள்ளத்தை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, இந்த உள்ள முழுவதுமாய் உனக்கு மாத்திரமே என்னுடைய சொந்தம் அப்பா. அந்த நீர் இந்த உள்ளத்தை நிரப்பும்படியாய் உடைய ஆவி என்ற பேர் ஊற்றுங்க. அன்றுவரே உடைய வல்லமை என்ற பேர் ஊற்றுங்க. அன்றுவரே உடைய பரிசுத்தாக்கிரி என்ற பேர் ஊற்றப்படுவதாக தகப்பனே. அன்றுவரே பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல இன்று அன்றுவரே எங்களுடைய வாழ்க்கையில் அக்கினிமயமான நாட்கள் இறங்கும்படியாய் ஊற்றுங்க. அன்றுவரே ஓ ஸ்தபா ஓ ரிதரக்ஷதுரா கருதா இயேசுவே, ஓ உடைய பரிசுத்த அக்கினி இந்த வாக்கில் இறங்குவதாக இறங்குவதாக. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோரே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோரே. வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காக கலக்கிட சொல்லுமா. வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுவே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை 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 தாருவே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுவே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட சொல்லுங்க. மாம்சமான யாவரும் அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்று இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்று சொல்கிறேன். இன்று காத்திருக்கிற எங்கள் மேல் உடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, கணக்கால் அளவு அல்ல, உனக்கால் அளவு அல்ல, நாங்கள் மூழ்கும் அளவு கண்டவரை உடைய ஆவி எங்கள் மேல் ஊற்றுவீராக ஊற்றுவீராக. ஆண்டவரே, மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுவே. மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுவே. நிச்சலாரம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுவே. நிச்சலாரம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோரே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுவே. ஆனந்த் கொண்டு உமக்காக எழும்பிட. இந்த ஒரு
ஒரு சிவனத்தினாக வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுவே அதை கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றுவே ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருவே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுவே மணல் கொண்டு உமக்காக எழும்பிட பரிசுத்தாக நம்ம இறங்கி வரும்போது இந்த அந்த கால வல்லமைகள் யாவும் தகர்ந்து போகும். அக்கிரிமயமான அவருடைய ஆவி நம்ம ஊற்றப்படும் போது எல்லா சாபங்களும் எல்லா கட்டுகளும் எல்லாம் மறைந்து போகும், எல்லாம் உடைந்து போகும். கேட்போமா ஆண்டவரே, இந்த அந்த கால வல்லமைகள் யாவும் தகர்ந்து போகும்படியாக ஆண்டவரே அற்புதத்தின் ஆவி எங்கள் மேல் ஆண்டவரை நீ ஊற்றுங்கப்பா. அந்த கால சங்கடிகள் எல்லாம் மறந்து போக அக்கினி எங்கள் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ அவரிடத்துல கேட்போமா, அவரிடத்துல கேட்போமா. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே ஊற்றிடுவே அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுவே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினி ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒரு சக்கரா ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு உள்ளத்தினால சொல்லுங்க வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. நல்ல தகப்பனே, அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க இந்த தேசம் முழுவதுமாய் ரட்சிக்கப்படும்படியாய் இந்த பாத்திரங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அன்றரை நிரம்பி வழியை செய்வப்பா. உடைய கிருபைகளாலும் அன்றரை உடைய நன்மைகளினாலும் உடைய ஆவியினாலும் உடைய அக்கினியினாலும் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மேல் ஆண்டவரே உடைய கரம் இருப்பதாக, உடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் மறந்து விடும்படியாக ஆண்டவரே, எல்லா சாபங்களும் ஆண்டவரே மறைந்து போகும்படியாக ஆண்டவரே, தேசத்தின் ஆண்டவரே மக்கள் யாவரும் ரட்சிக்கப்படும்படியாக, இந்த தேசத்தின் ஆண்டவரே மக்கள் யாவரும் சேவமாக ஆண்டவரே வாழும்படியாக ஆண்டவரே உடைய மனம் ஆண்டவரே எங்களுக்கு இறங்குவதாக, ஆண்டவரே உடைய அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே உடைய ஸ்தலங்கள் யாவும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உடைய அக்கினியை ஊற்றி ஆண்டவரே கணக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல அப்ப அதிகமாய் அதிகமாய் நீச்சல் ஆழம் ஆண்டவரே எங்களை கொண்டு செல்லும்படியாய் அதிகமாய் உடைய உள்ளமையும் அபிஷேகத்தின் கிருபைகளையும் ஆண்டவருடைய ஆவியை ஊற்றுவீராக 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 ஆண்டவரே ஊற்றுவீராக. இந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் உமக்காய் ஆண்டவரை பிரகாசிக்க செய்யுங்கப்பா. என் கிருபை தாருங்க லாபத்தையும் ஆண்டவரை கரங்களில் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாருங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. உமக்கு பிரியமான பாத்திரங்களாய் எங்களை வணைந்து கொள்வீராக. எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நல்ல வேளையிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதிலே நான் மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை குறித்துதான சில காரியங்களை பார்த்திருந்தோம். அவர் எப்படி தன்னுடைய வாழ்விலே சில காரியங்களை செய்து தன்னுடைய கடைசி நாள், அதாவது கடைசி நாட்களில் அந்த மரணம் நேரிடும் போது, அந்த சிலுவை மரணத்திலே பாவத்தின் மரணத்தை எப்படி அவர் வெற்றி சிறந்தார், பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படியாய், அதாவது தேவன் சொல்லுகிறபடி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய், கனத்திலும் மகிமையிலும் சற்று சிறியவனாய் படைக்கப்பட்ட இந்த மனித ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்து வந்து மரணத்தை ஜெயித்ததுனால அந்த கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொண்டு தேவ தூதர்களை காட்டிலும் என்ன செய்தாரு, உயர்ந்து இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய், அவர் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக என்ன செய்தார், அந்த சிலுவை மரணத்தை ஜெயித்தார். இப்ப இந்த வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். அவர் நமக்கு முன்மாதிரியாய் வைத்து போயிருக்கிறார் விஷயத்தை வேதம் நமக்கு சாட்சியாய் நமக்கு அறிவிக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இப்படியா இருக்கிறது: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இந்த மாதிரியை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கணும், கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நம்ம மாதிரியா வைத்து கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவர் எப்படிலாம் வாழ்ந்தாருன்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். முதல்ல அவர் என்ன செய்தார்னா, வேதத்தில் தன்னை விருத்தி அடைய செய்து கொண்டார். அதாவது கர்த்தருடைய வேதத்தை குறித்து அதிகமாய், வார்த்தையை குறித்து அதிகமாய் அதை கற்று தேர்ந்தவராய் தன்னை என்ன செய்தாரு, வைத்துக் கொண்டார். அதுலதான் வளர்ந்தாருங்க இயேசு கிறிஸ்து. தன்னுடைய வாழ்நாள்ல அவர் வளர்கிற பிராயத்துல சரீர பிரகாரமான வளர்ச்சியை காட்டில் இந்த வேதம் வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது அதிக முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையில வளர்ந்தார்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. 2வது அவர் செய்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய விருப்பத்தையோ சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் அல்ல, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவராகவே இருந்தார். இந்த 2 விஷயத்தை செய்துதான் அவர் என்ன செய்தார் அப்படின்னா, 30 வயது ஆகும்போது அந்த ஞானஸ்தானம் பெறும்படியாக வருகிறாரு. அங்க என்ன செய்கிறாரு, தன்னையே ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்படுகிறார். அந்த சோதனையில வெற்றி சிறக்கிறார். 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். 1, வேதத்தில் வளர்கிறவராய், கர்த்தருடைய வார்த்தையில் வளர்கிறவராய் இருந்தார். 2வது, தன்னுடைய சித்தத்தை அல்ல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். இதை 2ஐயும் கிரமமாய் செய்யும் போது அவர் என்ன செய்தார், சோதனையை வெற்றி சிறந்தார். சோதனை என்ன செய்தார், ஜெயித்தார். பிசாசனுடைய சோதனை என்ன செய்தார், வேத வார்த்தைகளை கொண்டும் அவருடைய ஒழுக்கத்தை கொண்டும் என்ன செய்தார், அதை ஜெயித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். இப்போ அதுக்கு அடுத்து அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில செய்த விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பிரசங்கம் பண்ண அவர் என்ன செய்யறாரு, ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து அவர் என்ன செய்யறாரு, பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் அவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். இந்த காரியங்களை இருப்பாங்க. அப்ப 4வது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து நம்ம அநேகருக்கு பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்கிறது. முதல் 3 காரியங்கள், நான் தேவனுடைய வார்த்தையில் என்னை நான் வளருகிறவனாய் நான் என்ன செய்யணும், பார்க்கணும். 2வது, என்னுடைய சித்தத்தை அல்ல கர்த்தருடைய சித்தத்திற்கு நான் இடம் கொடுக்கிறவனாய் இருக்கணும். 3வது, சோதனையை ஜெயிக்கிறவனாய் நாம் இருக்கணும். இந்த 3 செய்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும், கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய, மற்றவர்களிடத்துல பேச முடியும். அவரை நான் என்ன செய்ய முடியும், மகிமைப்படுத்த முடியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்வதுதான் இந்த 4வது கட்டம் என்னுடைய வாழ்க்கையில. இந்த 4வது கட்டத்தை நான் செய்யும் போது என்னோடு கூட இருக்க வேண்டிய பல குணாதிசயங்கள் கிறிஸ்து ஏற்கனவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை மக்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணணும், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா அவர்களிடத்தில் காணப்பட வேண்டிய குணாதிசயங்களை குறித்து கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சாட்சியாக நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்துவை போல் உள்ள இந்த குணங்கள் என்ன, அப்படி நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய அந்த முக்கியமான காரியங்கள் என்ன அப்படிங்கறத குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுலயும் ஒரு 3 காரியங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக நாம் வாசிக்க போகிற வசனம் தீத்துவுக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது இந்த 3 காரியங்களை குறித்து தீத்துவிற்கு பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார்.
இங்க எழுதப்படுகிற இந்த வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா வாசிக்கணும். இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். இயேசு கிறிஸ்து கடைபற்றின காரியங்கள் தான் இது நமக்கு சாட்சியா எழுதப்பட்டது. இதை நம்ம செய்யணும். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியும்? ஒழுங்காக மற்ற நபர்களுக்கு நம்ம பிரசங்கிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்ய முடியும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். இங்க எப்படியா இந்த வசனங்கள் இருக்கு? தீத்துவினுடைய புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூஷியாமல் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைவு. இந்த 3 விஷயங்கள் நான் இந்த 2 வசனங்களை நான் உங்களுக்கு சுருக்கமா நான் சொன்னேன். இந்த 3 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. முதல்ல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்பட்டிருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாயிருக்கணும். மூன்றாவது காரியம் என்ன செய்யுது? ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சார்ந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களிடத்தில் என்ன செய்யணுமா? நினைவுபடுத்த சொல்லி சொல்கிறார். அப்ப நம்ம என்ன? பொறுமை உள்ளவர்களாய் சார்ந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்கள். இது மூன்றாவது காரியம். இன்றைக்கு நாம பார்க்க போகிற இந்த 3 விஷயங்களை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். இரண்டாவது, சகலவித நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கணும். மூன்றாவது, நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவனையும் தூஷியாம, ஒரு இடத்துல சண்டை போடாம, பொறுமை உள்ளவர்களாய் சார்ந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கணும். இந்த 3 காரியங்களை குறித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில இந்த 3 விஷயங்களை செய்தார். இந்த முதல் விஷயத்தை நம்ம பாருங்க, அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை குறித்து. ஒருத்தங்க வந்து என்ன செய்யறாங்க? அந்த ஒரு கூட்டம் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்ன செய்யணும்? குறை கண்டுபிடிக்கணும். இவரிடத்துல வந்து எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? ஒரு தப்பு கண்டுபிடிச்சு இவரை தண்டிக்கணும்னு சொல்லி வகை தேடுகிற ஒரு கூட்டம் எப்போதும் இவரை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்தது. மத்தேயுவின் சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அங்க ஒரு கூட்டத்தார் வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கிறாங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க எனக்கு தெரியும், நீர் ரொம்ப என்ன செய்யுங்க, ஞானமா எங்களுக்கு போதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி எல்லாம் சொல்லி அவர் ஐசு வச்சு அவர் இடத்துல ஒரு வார்த்தையை கேட்கிறாங்க, நாங்க வரி பணம் செலுத்துகிறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இவருடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவர் பதில் சொல்றாரு. 21ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, 20வது வசனத்துல அவர் கேள்வியா கேட்கிறாரு, உங்களிடத்துல இருக்கிற அந்த வரி பணத்தை காட்டுங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த சொருபமும் நாமும் யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர்கள் பதில் சொல்றாங்க. அதுக்கு தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பதில் சொல்லுகிறார். அதாவது 21ஆம் வசனத்துல அவர்கள் சொல்றாங்க, ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இந்த வார்த்தையில ஒரு வகையில பார்த்தா இது நக்கலா பதில் சொல்றாருன்னு சொன்னாங்க இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நீ எவ்வளவு ஞானமா என் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க வந்தாலும் அது எனக்கு தெரியாம போயிருமா? ஏன்னா நான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கிறத நம்ம உணர முடியும். இப்போ அவருக்கு எல்லாமே தெரியுங்க. அவரிடத்துல என்ன செய்ய முடியாது? நம்ம எதையுமே மறைக்க முடியாது. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்துங்கள், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள்னு ரொம்ப சிம்பிளா இந்த வார்த்தையை அவர் முடிச்சாலுமே இதுல பெரிய ஒரு அர்த்தம் உண்டு. என்ன சொல்லுகிறாருன்னா, தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள்னு சொல்லும் போது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை குறித்து, அந்த சட்ட திட்டங்களை குறித்து நமக்கு முழுமையாக இந்த வேத புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேத புஸ்தகத்தை நாம் என்ன செய்யணும்? பின்பற்றுகிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், நம்முடைய கீழ்ப்படிதலை நம்ம தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதே போல அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ராயனுடையதை ராயனுக்கும். அப்படி சொல்லும் போது, ராயன் சொல்லும் போது நமக்கு இங்க உலகத்துல நமக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. அவர் சொல்றாரு, இந்த பூமியில ஒரு அதிகாரமும் தேவனால் கொடுக்கப்படாமல் யாரிடத்திலையும் கொடுக்கப்பட முடியாது. ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இவர் சிலுவையில் அறையப்படும்படியாக கொண்டு போகும்போது அந்த பிலாத்து இடத்துல கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி பிலாத்து கேட்கிறாரு, உன்னைய ரிலீஸ் பண்ணவும் உன்னைய தண்டிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு, என்னிடத்துல நீ பேசு, என்னிடத்துல சொல்லு, நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி பிலாத்து கேட்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதா இந்த அதிகாரத்தை உன்னை தராம நீயா இதை எடுத்துக்கொள்ள முடியாது, இது அவர் உனக்கு கொடுத்திருக்கிறார், அதனால இன்னைக்கு நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதிலை நீங்க சரியாய் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் நீங்க உங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய குமாரனாய் இருந்தும், அவருக்கு எல்லா வல்லமைகள் இருந்தும், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடிந்தும் அவர் என்ன செய்தார்னா தன்னை கீழ்ப்படுத்தினார்.
சட்ட திட்டங்களுக்கு தன்னை கீழ்ப்படுத்தினார். நியாயாதிபதிகள் அன்றைக்கு அந்த நாட்களில, அதாவது நியாயம் விசாரிக்கிறவர்களாய் ஆசாரிய கூட்டம் அங்க உட்கார்ந்து அவர் நியாயம் விசாரிக்கும் போது கூட அவர் என்ன செய்தார்? சட்டத்தை மீறி ஒண்ணுமே பேசல, அவர் சத்தியத்தை மாற்றமே பேசினார். அந்த சத்தியம் அவர்களுக்கு என்ன செய்தது? தேவதூஷணமாய் தோன்றினது. ஏன்னா அவங்க இவரை தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ள சாதாரண மனுஷனை தான் பார்த்தாங்க. ஆனா அவர் உண்மையிலே தேவகுமாரனா இருந்ததுனால அவர் சத்தியத்தை பேசுகிறவராய் இருந்தார். இங்க நம்ம நினைவு வரும். இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, நான் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி சொல்லவே கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நமக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் யாவுமே பரலோகத்தில் இருக்கிற தேவனால் உண்டானது. அதற்கு நாம் கீழ்ப்படியணும். நாம் நிச்சயமா கீழ்ப்படியா. இதுதான் முதல்ல காரியம். இரண்டாவது காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, நற்கிரியைகளை செய்யவும் ஆயத்தமாய் நாம் இருக்கணுமா? நற்கிரியைகளை நாம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். இது இயேசு கிறிஸ்து என்னைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க வாசிக்கலாம். அதை சாட்சியாய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால என்ன ஆகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணப்படுத்துகிறவராய் என்ன செய்தார்? சுற்றி தெரிந்தார். நம்ம நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை பெற்றவர்களா இருந்தா, ஒருவேளை பிதாவை நாம என்ன செய்யறோம்? தகப்பன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொல்லி நாம விசுவாசித்தால் நாம் நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோம். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கையில செய்தார். தன்னுடைய சுத்தத்தை செய்யாம பிதாவுடைய சுத்தத்துக்கு என்னைக்கு ஒப்பு கொடுத்தாரோ அன்னையில இருந்து கடைசி வரைக்கும், அவர் பிறந்த நாள் முதலா அவருடைய மரணம் வரைக்கும் என்ன செய்யறாரு? அவர் உயிர் திறந்ததுக்கு பிறகும் கூட இன்னைக்கும் பிதாவுடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிறவராக தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில எப்படி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இடம் கொடுத்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு இடம் கொடுத்து நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். யாருக்கெல்லாம் நன்மை செய்தார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாருக்குமே நன்மை செய்தார். அவரை சுற்றி வருகிற எல்லா விதமான மக்களுக்கும். ஒரு திருடன் வந்தா அவனுக்கு நன்மை செய்கிறார். ஒரு குஷ்டரோகி வந்தா அவனுக்கு நன்மை செய்கிறார். வியாதியஸ்தர்கள், எத்தனையோ வகையான வியாதியஸ்தர்கள், கண்ணு தெரியாதவன், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எப்படிப்பட்டவரோட வந்தாங்க. பாவம் செய்கிறவர்கள் வந்தாங்க. விதவிதமான பாவங்கள் செய்கிறவர்கள் வந்தாங்க. எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவராக, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே அவர் என்ன செய்தார்? வாழ்ந்தார். தன்னை தூஷித்தார்கள், அவர் கொடுமைப்படுத்தணும்னு சேர்ந்து என்ன செய்தாங்க? சதி செய்தாங்க. எல்லாருக்கும் நன்மை தான் செய்கிறார். கூடவே ஒரு மனிதன் காட்டி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறான் பாருங்க, அவனுக்கும் கூட இயேசு கிறிஸ்து நன்மையை தான் செய்கிறார். அப்படி நன்மை செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். இன்னைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், அயலகத்தார், உறவுகள் அல்லாம நமக்கு உடன் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், இல்ல நமக்கு எதிரிகளா இருக்கலாம், நம்மை பகைக்கிறவர்களா இருக்கலாம், எல்லாருக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு என்னோடு என் பட்சத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் நான் நன்மை செய்வேன்னு சொல்லி அவர் சொல்லவே கிடையாது. அவர் நன்மை செய்கிறதுக்காக வந்தார். யாருக்கெல்லாம் நன்மை செய்ய வந்தார்? இந்த பூமியில பிறந்து இங்க வளருகிற ஞாபகம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். இன்னைக்கு நாம் அதை நினைவு கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாது. நான் எனக்கு பிடித்தவர்களுக்கு மாத்திரம் தான் நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்ல என்னை போற்றுகிறவர்களுக்கோ, என்ன செய்யறாங்க, தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் நான் நன்மை செய்கிறேன் அப்படின்னு கிடையாது. என்னை பகைக்கிறவர்களுக்கும் நான் நன்மை செய்கிறவன். கெத்செமனே தோட்டத்துல அவரை கைது செய்யறதுக்கா வர்றாங்க. அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகணும்னு வர்றாங்க. பேதுரு அவசரப்பட்டு ஒரு ஆளுடைய காதை என்ன செய்யறாரு? வெட்டிடுறாரு. இயேசு கிறிஸ்து உடனே என்ன செய்யறாரு? நீ பண்றது தப்புப்பா, பட்டயத்தை கீழே போடு அப்படின்னு சொல்லி அந்த காதை எடுத்து அவன் காதை என்ன செய்யறாரு? அவனுக்கு சுகப்படுத்தி விடுகிறார். தன்னை கைது செய்ய வந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல ஒருத்தனுக்கு சுகம் கொடுக்கிறார். அவங்க மேல கோவப்படாது. அவர் எவ்வளவு பக்குவம் நிறைந்தவராய், எவ்வளவு அன்பு நிறைந்தவராய் இருந்தால் அந்த காரியம் அங்க வெளிப்பட்டிருக்கும். கொஞ்சம் பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில அன்பு நிறைந்தவராகவே இருந்தார். அந்த அன்பு நிறைந்திருந்ததுனால எல்லாருக்கும் நன்மை செய்தார். இந்த அன்பு நிறைந்தவராய் இருக்கிறதுனாலதான் அவரால் நன்மை செய்யவும் முடிந்தது. இப்ப இன்னைக்கு நாமளும் அன்பு நிறைந்தவர்களா, இயேசு கிறிஸ்துவை போலவே அன்பு நிறைந்தவர்களாய் வாழணும். அப்பதான் நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? நாம நன்மை செய்ய முடியும். இங்க ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமாய் நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் நமக்கு இந்த அன்பை குறித்து, எப்படி இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தாரோ அதே போல நாமும் அன்பா இருக்கணும்ன்றது.
ஒரு வசனமாய் இருக்கிறது. அந்த நினைவுபடுத்துகிற இந்த வசனத்தை நான் அடிக்கடி வாசிக்க நான் விரும்புவதுண்டு. எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 1-2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, முதல்ல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த 2வது வசனத்துல அந்த தேவனாகிய கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அவர் அன்பு கூர்ந்தாருங்க, அதனாலதான் அநேக நன்மைகளை அநேகருக்கு செய்தார். இன்னைக்கு நாமும் அன்பு கூர்ந்தால் மாத்திரம்தான் அநேகருக்கு அந்த அநேக நன்மைகளை நாம் செய்ய முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிற காரியங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. உபவாசத்தை குறித்து, அந்த உபவாசம் என்கிறது என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற காரியங்கள். அதான் அங்க விளக்கமா பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல நீங்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்க வாசித்து பார்க்கும்போது சுவிசேஷங்கள்ல ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படியெல்லாம் ஜனங்களை நேசித்தார், எல்லா விதமான ஜனங்களுக்கு அவர் எப்படியெல்லாம் நன்மை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்படி நன்மை செய்கிறவர்களாய் நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில நாம் விளங்கணும். 3ஆவதாய் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாம பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களா இல்லை. இந்த பொறுமையும் சாந்தமும் இயேசு கிறிஸ்துவத்துல நிறைய இருந்ததுங்க. அவர் கோபப்படுறதை என்ன செய்தார், அவர் சகித்துக் கொண்டார். அவர் என்ன செய்தாரு, பொறுமையா என்ன செய்தாரு, ஹேண்டில் பண்ண விஷயங்கள். இன்னைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி பொறுமையா இருக்கிறோம். யார்ட்டையும் சண்டை போடாம, யார்ட்டையும் என்ன செய்யாங்க, தூஷணமாய் பேசாம, அவங்கள்ட்ட பொறாமை கொள்ளாம பொறுமையோடு இருந்து அவங்களுக்கு சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களா நாம இருக்கிறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சாந்த குணம். சிலுவையில் அறையப்படும் போது இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர்கள் எல்லாம் இகழ்ந்து பேசுறாங்க, காரி துப்புறாங்க. சிலுவையில் என்ன செய்யறாங்க, அறையறதுக்கு முன்பாக அவரை வாரினால் அடிக்கிறார்கள். முள் கிரீடத்தை வைத்து என்ன செய்யறாங்க, அந்த தலையில அடிக்கிறாங்க. இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, இவ்வளவு வேதனைப்படுத்துறாங்க. அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இகழ்ச்சியான, ரொம்ப கேவலமான வார்த்தைகளா இருக்கு. ஆனால் இது எல்லாவற்றையும் பொறுத்துட்டு அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் எனக்காக இல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்லி அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்றாங்க. அந்த நபர்களை குறித்து பிதாவினிடத்துல வேண்டுதல் செய்கிறார். இவரை யாரெல்லாம் துக்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் இவருடைய வஸ்திரங்களை கிழித்து பங்கு போட்டுக்கிட்டாங்களோ எல்லாரும் குறித்து, இவருடைய விழாவில் குத்துனாங்க பாருங்க, இவர்களை சிலுவையில் அறைந்தார்கள் பாருங்க, இவங்க எல்லாரை குறித்தும் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறாரு. ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு நீர் மன்னியும் என்று சொல்லி அந்த பொறுமை இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்தது. இன்னைக்கு நமக்கு அந்த பொறுமை இருக்கான்னு சொல்லி பாருங்க. புத்தியீனமாய் மதியீனமாய் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் நடந்துக்கிறாங்க, முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்ல வருகிறார், புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையார்கள் சொல்லி. இந்த சீஷர்கள் பாருங்க, இவ்வளவு நாளா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறாங்க. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களை குறித்து சொல்லும் போது அவருடைய உபதேசங்களை குறித்து அவர் சொல்லுகிறாரு, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையார்கள். இது புரியல பாருங்க. எவ்வளவு நாள் அவர்களுக்கு காரியங்களை கற்பித்திருந்தும் இயேசு கிறிஸ்துவானவர் அவ்வளவு காரியங்களை சொல்லிக் கொடுத்தோம். அவங்க அன்னைக்கு அந்த கேள்வி கேட்கிறாங்க, அப்பத்தை குறித்து சொல்றாரோ அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு கேள்வி அவர்கள் எழுப்பிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவாக அவர் சொல்றாரு, முட்டாக்கலாம், நான் சொன்ன காரியம் எதை குறித்து, அவர்களுடைய உபதேசங்களை குறித்து என்று சொல்லி என்ன செய்யறார், பொறுமையா மறுபடியும் அவர்களுக்கு என்ன செய்யறார், விளக்கி சொல்லுகிறார்கள். சுகம் பெற்று ஒரு மனிதன் போறான், அவன் சொல்றாரு, நீ போய் என்ன செய்யற, பிரசித்திப்படுத்தார், யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு. அவன் போய் என்ன செய்யறான், எல்லாத்தையும் பிரசித்தப்படுத்திடுறான். ஒருவேளை இயேசு கிறிஸ்துக்கு அவனை குறித்து கோபம் வந்திருந்தா தான் கொடுத்த அந்த சுகத்தை அவர் மறுபடியும் என்ன செய்ய எடுக்க முடியும். ஆனா அவனிடத்திலும் அவர் பொறுமையா இருந்து அவனுக்கு நன்மை செய்ததாகவே விட்டு விடுகிறார். நிறைய சூழ்நிலைகள்ல, நிறைய சந்தர்ப்பங்கள்ல இயேசு கிறிஸ்துவை கோபப்படுத்துகிற காரியங்கள் அநேக நடக்குது. ஆனா அவர் அங்கெல்லாம் கோபப்படவே இல்லைங்க. அவர் கோபப்பட்டாரு, 2-3 இடங்கள்ல கோபப்பட்டார். எதுக்காக கோபப்பட்டாருன்னா விசுவாச குறைபாட்டுக்காக கோபப்பட்டார். 2வது பாத்தீங்கன்னா தேவாலயத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப அலட்சியப்படுத்தி அங்க தேவனுக்கு பிரியம் இல்லாத, தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்ததுனால அங்க கோபப்படுகிறார். யாருக்காக, தன்னுடைய எமோஷன்ஸ் பாதிக்கப்பட்டதுக்காக இல்ல, தன்னுடைய மனம் பாதிக்கப்பட்டுச்சு, இல்ல தனக்கு ஒரு மரியாதை குறைவு ஏற்பட்டது, இல்ல தன்னுடைய வாழ்க்கையில தான் செய்ய விரும்பின காரியங்கள் நிறைவேறல அப்படிங்கிற காரியத்தை குறித்து அவர் கோபப்படாம, பிதாவுக்கான காரியங்கள் நிறைவேறாம போகிறது, பிதாவினிடத்துல விசுவாசம் குறைபாடு இந்த சீஷர்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை குறித்து மாத்திரம் தான் கோபப்பட்டார். யாருக்காக கோபப்படுறாரு, பிதாவுக்காக தான் கோபப்படுறாரு, தனக்காக கோபப்படுறாரு. தான் பாதிக்கப்பட்டதுக்காக ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்ன செய்யவே இல்லை, கோபப்படவே இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். இந்த 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஒன்று, நாம அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் நாம் கீழ்பட்டிருக்கோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் வாழ்ந்தார். அவர்
ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது செகண்டரியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. முதல்ல பிரைமரியா நமக்கு கொடுக்கப்படுறதுன்னா எல்லா சட்ட திட்டங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு எக்ஸம்ஷன், ஒரு ரூல் கொண்டு வராரு. என்ன? ஒரு விதிவிலக்கு. என்ன அப்படின்னா, பிதாவுக்கு பிரியமில்லாத சட்டங்களை ஒருவன் இயற்றினால் உங்கள் மேல் அதிகாரி, அதுக்கு மாத்திரம் நீங்க கீழ்ப்படியணும்னு அவசியம் கிடையாது. பிதாவுடைய சுத்தத்தை மீறுகிறதாய், பிதாவுடைய விருப்பத்தை மீறுகிறதாய், பிதா அருவருக்கிற காரியமா இருக்கிற காரியங்களை செய்யணும்னு சொல்லி அதிகாரிகள் உங்களுக்கு ஆணையிட்டால் அதிலிருந்து செய்வதற்கு நீங்கள் விதிவிலக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து அதுக்கு மாத்திரம் தான், அதாவது பிதாவானவர் அதுக்கு மாத்திரம் தான் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார். மற்றபடி உங்களுக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் அத்தனைக்கும் நீங்க என்ன செய்யணும்? துரைத்தனங்கள் அத்தனைக்கும் நீங்க கீழ்ப்படினுங்கிறதா பிதாவுடைய விருப்பமா இருக்கு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் வாழ்ந்தார், நமக்கு தான் வாழ்ந்தார். இரண்டாவது காரியம், அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யணும். எப்படி செய்யணும்? யாருக்கு செய்யணும்? அவர் எப்படி செய்தார்? எல்லாருக்கும் செய்தார், எல்லா சூழ்நிலைகளிலும் செய்தார். நாமும் அதே போல எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும் சரி, அவர்கள் இருந்தாலும் சரி, நம்மை பகைக்கிறவர்களா இருந்தாலும் சரி, நாம் அவர்களுக்கு செய்யணும். மூன்றாவது, எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதனிடத்திலும் நாம் பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளணும். அவர்களுக்கு சாந்தத்தை மாத்திரமே நம்ம வெளிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இன்னைக்கு நாமும் அப்படி வாழணும். இந்த 3 அதிசயங்களை நீங்கள் வைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழுங்க. இன்னைக்கு அந்த 4வது காரியம், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அடுத்தவர்களுக்கு சொல்லணும்னா இந்த 3 அதிசயங்களை நீங்க முதல்ல என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். ஏற்கனவே நம்ம போன வாரம் பார்த்த 3 காரியங்கள், கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமா இருந்து அதில் நாம் வளர்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவது, நம்மை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். மூன்றாவது, சோதனையை சகித்து அதை ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். 4வது காரியம், கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அநேகருக்கு அறிவிக்கிறவர்களா நாம் இருக்கணும். இந்த 4வது காரியத்தை நிறைவேற்றணும்னா இன்னும் ஒரு 3 காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த 3 காரியங்கள் தான் துதைத்தனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நம்மை கீழ்ப்படுத்துகிற ஒரு தாழ்மையான அனுபவம் நமக்கு வேணும். சாந்தமுள்ள எளிமையான ஆவி நமக்கு வேணும். அந்த சாந்தமும் எளிமையான ஆவியை பெற்றுக்கொண்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது போல நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிவோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. இரண்டாவது, நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நன்மை செய்ய வேண்டி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறோம் சொல்லி பிதாவை குறித்து பிரசங்கம் பண்றது, அவருடைய அன்பை குறித்து சொல்லுகிறது மாத்திரமல்ல, அந்த கிரியைகளினாலே நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும், நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். 3வது காரியமாய் சொல்லப்படுகிற காரியம், நமக்கு அவர் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சகித்துக் கொண்டு பொறுமையோடு இருந்து தூஷணமாய் பேசாமல் சண்டை பண்ணாமல் நாம் எல்லாருக்கும் என்ன செய்யணுமா? சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அப்போ மொத்தமாய் நாம பார்க்கும்போது 7 காரியங்களை குறித்து கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை வைத்து நாம் பார்த்திருக்கிறோம் இது வரைக்கும். முதலாவதாக நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், ரொம்ப சுருக்கமாய் வேகமாய் உங்களுக்கு நினைவில் பதியணுன்றதுக்காக மறுபடியும் இந்த காரியங்கள் நான் சொல்லுகிறேன். தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் நாம் வளரணும். நம்முடைய சித்தத்திற்கு அல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்புக் கொடுக்கணும். 3வது, சோதனையை நாம் ஜெயிக்கணும். 4வது, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களா இருக்கணும். இந்த 4வது காரியம் நிறைவேற்றுவதற்கு அடுத்த 3 காரியங்கள் தேவைப்படுவது. 5வதாக நாம துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படியணும். 6வதாக நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். 7வதாக நாம் சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். இந்த 7 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாய் நாம் கர்த்தரிடத்துல கண்களை மூடி நாம் செவிப்போம். நம்முடைய உள்ளத்தை அவரிடத்துல ஒப்புக் கொடுப்போம். இந்த 7 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும்படியாய் கர்த்தர் தாமே உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவரிடத்துல கேளுங்க. நிச்சயமாய் அவர் இந்த 7 குணாதிசயங்களும் உங்களுக்கு கொடுப்பார். நம் கண்களை மூடி செவிப்போம். எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளும்படியாய் நீர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காய் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே நல்ல ஈவுகளுக்காய் நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து எங்கள் இருதயங்களிலே வைத்து இதற்கு கீழ்ப்படியும்படியா எங்களை சமர்ப்பிக்கிறோம். நீரே உடைய கரத்தை மேல் வைத்து அன்றைக்கு போர்மான ஒரு கிருபையும் பலனையும் கொடுத்து வழிநடத்தும்படியா ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஒரு அனுகிரகங்களையும் அந்த புதிய கிருபைகளையும் தாருக. அன்றரை நாங்கள் அன்று உண்மை போல் வாழவும், அன்று உம்முடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு நாள் நாங்கள் பாத்திரவான்களாய் மறுரூபமாக்கப்பட்டு உம்முடைய அன்றைய சந்நிதிக்குள் நுழையும் எங்களுக்கு கிருபை செய்கிறார். முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட தேவனுடைய வருகை மட்டும் தங்கி கருத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.